ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்க லவ்வர்ஸ் இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாமா? விஜயா பார்வதிக்கிட்டே சொல்கிறா, நான் ரொம்ப தனிமையை நான் ரொம்ப இது பண்ணிட்டேன்னு இருக்கிறேன்ட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே வீட்டில் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்ட்டு. இது காரணமே நீ தானே மீனாவை வெளியே அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோதான் அனுப்பிச்சேன், இவங்களாம் யாருமே இல்லை அப்படின்ட்டு. மருமகளே போயிட்டேன்னா அண்ணனுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா இப்போ தான் உன்னோட நிலமை எனக்கு தெரியுது, தனியாக இருக்கிறது எவ்வளோ கொடுமைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. நீ சீக்கிரமாக மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு, அப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ ஆகுனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவளை விட்டுட்டு வேறு எதாவது பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆள் வரான். வந்தோடனே அவன் புரோக்கர். அவன் இந்த மாதிரி வா, உன்னை நான் தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பண்ணின்னு கேட்கும்போது, நான் தான் அவங்களுக்கு வர சொன்னேன், அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும், நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு அமுச்சு விட்டுறா விஜயா. அதுக்கப்புறமா நான் பொண்ணு பார்க்க சொன்னேனே, ஒரு வரன் அமைஞ்சிருக்கு, இது பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் குடிச்சு அந்த நாள் கிளம்பிடுறாங்க. ஏன் இந்த ஆள் இங்கே வர வச்ச அப்படின்னு கேட்கும்போது, அங்கே அவர் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ்லாம் கிடச்சிடும் என் பையனுக்கு, அதுக்குள்ளே நான் இப்போவே தேடினா தானே டைவர்ஸ் கிடச்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவசரப்படாத, ஒரு வாட்டிக்கு அவசரப்பட்டதா இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், திருப்பி அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுது. ஆனால் விஜய் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. முத்து பூ கொடுத்துட்டு போகிறான். என்னால் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வர வழியில் பூ இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன், அதில் என்ன கஷ்டம், அதெல்லாம் நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட முத்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பூவில் ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி லவ் யூ சொல்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிண்டல் பண்ணுறேன். நீ நான் தூரமாக போனாலும் நீ அப்பப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா, ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு. என்ன நன்றிலாம் சொல்கிறீங்க, அதே மாதிரி ரவியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சாரி கேட்டால் தான் நான் பார்ப்பேன், அது வரைக்கும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவனே ஆல்ரெடி ஒரு லூஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். என்ன நான் லூஸா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த நீத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான், நீ வேற அவனை இது பண்ணாத, காப்பாற்று வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு அலற சத்தம். என்னன்னு பார்த்தா, ஒரு நல்ல வளர்ந்த பையன், மூளை வளர்ச்சி இல்லை, அந்த பையன் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு, நான் சாவ போகிறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே மீனை ஒரு ஐடியா பண்ணி பூ இப்படி தூக்கி போட்டோடனே பூ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டிடுவான். நீட்டும் போது முத்து போயிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு அந்த பையன் சேஃப் பண்ணிடுவாங்க. எல்லோரும் ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, உனக்கு நல்ல மூளை இருக்குது, என் பையன் வாழ்க்கையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல, எல்லாமே என் பொண்டாட்டி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனவும் சொல்லுவாங்க. பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் வளர்ந்துட்டான், ஆனால் அவனுக்கு 5 வயசுக்கான மூளை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சீன் முடிச்சிட்டோடனே நம்ம மனோஜ் ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டை வச்சுட்டு, இந்த மாதிரி சந்தோஷ் நீ போய் அங்கே பேசு, அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு சொல்லு, நான் லவ் பண்ணேன் அப்படின்னு பிளான் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் அங்கே போய் சொல்லுவான், நீ மனோஜில் லவ் பண்ணாத, அவன் உனக்கு செட்டே கிடையாது, உன் அழகுக்கும் அறிவுக்கும் நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுற மாதிரி பேசுவான். இதெல்லாம் இவன் இந்த மாதிரி பேச மாட்டானே, ஏதோ இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைடாக ரோகிணி பார்த்தா மனோஜ் வீடியோ எடுக்கிறது ரோகிணி பார்த்துருவா. அதுக்கப்புறமா உஷாராயிடுவா. சரி சந்தோஷ், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ரோகிணி கிளம்பி ஆட்டோவில் போகும்போது டேர்ன் பண்ணும்போது பார்த்துருவா. நீ இங்கே தான் இருக்கியா, ஓ வேலை தானே இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மனோஜ் சூப்பர்ப்பா, நல்லா பேசினேன், இது மாதிரி எப்படியா டைவர்ஸ் கிடச்சிட்டா போதும், ஆனால் ரொம்ப அதிகமாக தான் நீ பேசுகிற, பார்க்கலாம், நீ பேசுகிறதாவது எனக்கு டைவர்ஸ் கிடச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க 2 பேரும். ஆனால் இதெல்லாம் அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு ரோஹிணி பார்த்துருவா, இதெல்லாமே ஆட்டோவை நிறுத்தி பார்த்துருவா. அங்கே ஒருத்தவங்க அந்த குச்சி அந்த ஸ்டிக் வச்சு ஆடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு காசு தருவா. காசு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறா, ஆனால் அதெல்லாம் காமிக்கல இன்றைக்கி, நாளைக்கு தான் காமிப்பாங்க. நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும் உங்களுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே முத்து டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எடுத்துகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம், மீனை சமைச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி உனக்கு தான் சமைச்சு கொடுத்துருப்பாங்க, நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லும்போது, இவ்வளோ பெரிய கேரியர் நான் சாப்பிடுவேன், வாங்கடா எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்டா நீ சாப்பிட்ற மனோஜ், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், அம்மா நான் பண்ணியிருக்கேன் வாடா
அப்படின்னு சொல்லிட்டு அவளே வேணான்ற, அவள் சாப்பாடெலாம் நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு, நீங்கள் வேணான்னு போங்க, எங்கள் அப்பாவுக்கு அவள் செஞ்சு கொடுத்துருக்கா, நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இவங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு, சிக்கன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாமே இருக்குது, ரசம். விஜயா வந்து வெஜ் பிரியாணியும் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு கூட சொல்லாமல் மனோஜ் வந்து சாப்பிட்றது வந்து இங்கே தட்டை பார்த்து சாப்பிட்ணும். ஆனால் அந்த பக்கம் இருக்கிற பிளேட்டு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த டிஃபன் கேரியர் தான் மனோஜ் பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாேருக்கும் சேர்த்து தான் மீனா சமைச்சிருக்கா, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் வேணால் வந்து சாப்பிட்லாம், எல்லாேருக்கும் சேர்த்து தான் மீனா சமைச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். மனோஜும் விஜயாவும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ, பாய்.